நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முழு வேதாகமத்தையும் தம்முடைய முழு கற்பனைகளையும் தம்முடைய முழு வார்த்தைகளையும் 2 பிரமாணங்களில் அடக்கி அதை கொடுத்திருக்கிறார். அதுவும் இது புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் இந்த பிரமாணங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே போதிக்கப்பட்டவைகள். பழைய ஏற்பாட்டில்னாலே நம்ம 10 கற்பனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த கற்பனைகளுக்குள்ளே தான் இந்த அன்பின் பிரமாணத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா புதிய ஏற்பாட்டின் பல விளக்கங்கள் நமக்கு புரியாதவைகளாக இருக்கிற போது அதற்குரிய விளக்க உரைகளையும் அதற்குரிய அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா எங்கே தான் போகணும்னா பழைய ஏற்பாட்டுக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தான் தேவனுடைய முழு பிரமாணங்களும் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம எங்கே தான் போகணும்னா பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். புதிய ஏற்பாட்டில் வேத வாக்கியங்களின்படி அப்படின்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமோ அதை எல்லாம் எதை தான் குறிச்சிட்டு இருக்குன்னா பழைய ஏற்பாட்டை தான் அது குறித்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அவரை தொடர்ந்து வந்த சீஷர்களும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, பேதுரு எழுதின நிருபங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் போதித்தவைகள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன எல்லா காரியங்களும் அதற்குரிய மூல உபதேசங்கள் எல்லாமே எங்கே அடங்கி இருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில் தான் அடங்கி இருக்கிறது. அப்போ நம்ம 2 பிரமாணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முழு வேதாகமத்தையும் 2 கற்பனைகளில் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அது முதல் பிரமாணம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்றது 2வது பிரமாணம். அப்போ இந்த 2 பிரமாணங்களும் இந்த முழு வேதாகமத்தையும் இந்த 2 பிரமாணத்தில் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். அது பழைய ஏற்பாட்டிலேயே அந்த 2 பிரமாணங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தரை தேடுவது முதல் காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்புனா நம்ம நினைக்கிறது போல் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அது மிகப்பெரிய தவறுதலாக இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் போதனைகள்லேயே நம்ம சில வசனங்களை பார்த்தோம். ரொம்ப அந்த வசனங்களை வாசிக்கிறதற்கே ரொம்ப கடினமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை வைத்து என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய நாமத்தினால உரைத்திருக்கிறார்கள், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், பிசாசுகள் துரத்துறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஒருவர் செய்ய பார்க்குறப்ப நமக்கு என்ன தான் தோணுன்னா இவர்கள் தேவனோட எந்த அளவுக்கு அவங்க உறவு நெருக்கமாக இருந்திருந்தா, எந்த அளவுக்கு அவங்க தேவன் மேலே வாஞ்சையாக இருந்திருந்தா இப்பேற்பட்ட வரங்கள் எல்லாம் தேவன் கொடுத்து இப்பேற்பட்ட வரங்கள் செயல்படும் அளவிற்கு செய்திருப்பார் அப்படின்றது தான் நமக்கு தோணும். யாராவது பிசாசுகளை துரத்தினார்கள் அப்படின்னாலே நம்ம அதை பார்க்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதங்களை செய்ய நம்ம பார்க்கிறப்ப இதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பா, ஆண்டவர்கிட்ட இவர்கள் எவ்வளவு நெருக்கமாக இவங்க இருந்திருக்கக்கூடும், இப்போ ஏற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இவங்களால் செய்ய முடியுதே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்களை பார்க்குறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கண்டிப்பாக இவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றவர்கள் தான், இவங்க கன்ஃபார்ம்டாக இவங்க பரலோகத்துக்கு
போயிடுவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய நினைவாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, நீ செய்ததெல்லாம் கரெக்டுப்பா, அற்புதம் செஞ்ச, என் நாமத்தினால செஞ்ச, சந்தோஷம். பிசாசுகளை துரத்துனியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அற்புதங்களை செஞ்சியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அங்கே 23வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவளுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த வசனங்களை வாசிக்கிறப்ப உண்மையாலுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் பேரில் செஞ்சுட்டு, அற்புதங்களை எல்லாம் செஞ்சுட்டு, பிசாசுகளை துரத்தி, தீர்க்க தரிசனம் உரைச்சு, கடைசியில் பரலோக ராஜ்யமே கிடைக்கலன்னா அப்போ எதை குறித்து இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப பயங்கரமான வசனங்கள். அப்போ யார் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்றது நமக்கு பெரிய சந்தேகங்கள்லாம் எழும்பும். அதுக்கு 24வது வசனத்தில் அதற்கான பதிலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ முக்கியமான காரியமே இங்கே தான் இருக்குது. 21வது வசனமும் அதை தான் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே தவிர, கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, இல்லை ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறதுனாலையோ, இல்லை என் இஷ்டப்படி வாழ்கிறதுனாலையோ, அற்புதங்களை செய்கிறதுனாலையோ, இல்லை தீர்க்கதரிசனங்களை உரைக்கிறதுனாலையோ நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்றது தான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான காரியம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்வது. அது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை வெறும் 2 மணி நேரம் மீதி வாழ்க்கையெல்லாம் இஷ்டப்படி வாழ்வது அப்படின்றது கிடையாது. இது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கை முழுசும் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு ரொம்ப அதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு நேரத்திலையும் இப்பேற்பட்ட காரியங்களில் கொஞ்சம் கூட தவற விடக்கூடாது. இந்த பரலோக ராஜ்யத்தின் பற்றியதான ஒரு சிந்தை எப்பொழுதும் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்த ஒரு சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கணும். நாம் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் மகிமைக்காக செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு எது கனத்தை கொண்டு வருமோ அதையே நம்ம யோசித்து பரிசுத்தத்தை குறித்து நம்ம சிந்திச்சுட்டு பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளும் பரத்துக்குரியவைகளை மாத்திரமே நம்ம சிந்திச்சிட்டு இருக்கிறப்ப அதுவே நம்மளுடைய ஆசையாகவும், அதுவே நம்மளுடைய ஏக்கமாகவும், அதுவே நம்முடைய விருப்பமாகவும் எப்பொழுதும் இருக்கிறப்ப, அப்படி நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் இதை குறித்தே சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம அவருடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்க முடியும், அவருடைய விருப்பங்களை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். இதை பரிசுத்தத்தை மாத்திரமே சிந்திச்சிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம எப்பொழுதும் எந்த ஒரு இடரலையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். நம்ம பாவத்தில் வழி விலகி போக மாட்டோம். இந்த ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதே, இந்த வரங்கள் ஒரு தேவன் அவருடைய விருப்பத்தின்படி அதை தருகிறார். ஆனால் இந்த வரங்கள் சில வேளைகளில் வரங்கள் செயல்படும். ஆனால் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்றது நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால தான் தேவன் பல எச்சரிப்புகளை நமக்கு சொல்லுகிறார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, இவர்களுடைய மனதிற்கு பின்னாடி என்ன இருக்கிறதுன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. தேவனுடைய நாமத்தினால
தேவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் அற்புதங்களை செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம். ஆனால் கடைசியாக அந்த மகிமையை அது யாருக்கு கொண்டு போய் செலுத்துகிறார்கள்? அந்த மகிமையை வைத்து தங்களுடைய பேரை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? அதில் தங்களுக்கு கர்வமாக நினைத்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை அந்த எல்லா மகிமையும் தேவனிடத்தில் தான் போய் சேருகிறதா அப்படின்றது அந்த தனிப்பட்ட நபருக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம தூரத்தில் இருந்துட்டு நம்ம வெறும் அவர்களுடைய கிரியைகளை வைத்து நம்மளால் சொல்லிட முடியாது. அப்போ கடைசி நாளில் நடக்க போகிற இந்த நியாய தீர்ப்புகளை தான் நம்ம இந்த வசனங்களில் பார்க்குறோம். அப்போ தேவன் எதை வைத்து நியாயம் தீர்க்க போகிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தேவனை நம்ம முழுமையாக அறிய வேண்டும், கிறிஸ்துவை நம்ம முழுமையாக அறிய வேண்டும். அவரை முழுமையாக அறிந்தால் மாத்திரமே அவருடைய விருப்பத்தை நம்ம செய்ய முடியும். அவருடைய விருப்பமே நம்மளுடைய வாழ்க்கையாக வைத்து வாழ முடியும். அவருடைய விருப்பங்களை தான் எப்படி அறிஞ்சிக்க முடியும்னா, இந்த அவருடைய வசனம் தான் நமக்கு அந்த காரியங்களை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. அவருடைய வசனங்களை வாசிக்க வாசிக்க தேவனுடைய முழுமையான மனதை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். தேவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். தேவனை முழுமையாக அறிந்து கொண்டு முழுமையாக அறிஞ்சாதான் நாம் எப்படி வாழணுன்றதையே கற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் அதை நிறைவேற்ற முடியும். அப்போ அதனால தான் வசனங்களை நாம் எப்படி வாசிக்க வேண்டும்னா, இந்த திருவசனங்கள் களங்கமில்லாத ஞானப்பாலை போல் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள் மேலே நம்ம கவனமாக இருந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், தேவனுடைய விருப்பங்களை நம்ம அறிஞ்சு கொள்கிறோம். அப்போ அப்படி தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதை தான் கிறிஸ்துவானவர் நமக்கு விளக்கி காட்டுகிறார். இதே தான் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல், அப்புறம் இந்த பேதுரு இவர்களுடைய நிருபங்களை எல்லாம் வாசிக்கிறப்ப அதை தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம், அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதாவது மனம் திரும்புதல் அப்படின்றது நம்மளுடைய ரட்சிப்பின் முதல் படியாக இருக்கிறது. ஆனால் வசனங்களை வாசிக்கிறப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நம்மை குறித்த கிறிஸ்துவின் நோக்கம் என்ன அப்படின்றத இந்த வசனம் இன்னும் நமக்கு அழகாக எடுத்து அது காட்டுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ கிறிஸ்துவானவர் வந்ததற்கு நோக்கம் என்னன்னா, நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ண பெறவும் வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ முதல் காரியம் ஜீவன் உண்டாக வேண்டும். ஜீவன் உண்டாகிறது தான் நம்ம மனம் திரும்புதல், மறுபிறப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை அறியாத நாட்களில் நாம் இஷ்டப்படி நம்ம சுய ஆசைப்படியும் விருப்பங்களின்படியும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதன் வழிகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தினது. ஆனால் என்னைக்கு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோமோ, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அன்னைக்கு நம்ம ஒரு பிறப்பை அடைகிறோம். அது நம்முடைய ஆவியில் அடையக்கூடிய பிறப்பு, அதுதான் மறுபிறப்பு. அப்போ அந்த மறுபிறப்பு அடைகிறப்ப நாம் நம்முடைய மனதை மாற்றி, நம்முடைய மனதை திருப்பி, அதாவது இவ்வளவு நாட்கள் நம்ம பார்த்து கொண்டிருந்தது எல்லாம் மரணத்திற்கான வழிகள், உலகத்திற்கான வழிகள், நம்மளுடைய முழு கவனமும் அங்கே தான் மாறிக்கொண்டு இருந்தது, அங்கே தான் நம்மளுடைய முழு எண்ணங்களும் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவை குறித்து நம்ம சத்தியங்களை கேட்டப்ப, ஜீவனுக்கான வழிகளை நாம் கேள்விப்பட்டப்ப, நம்மளுடைய மனதை அந்த வழி, அதாவது மரண வழியிலிருந்து நம்மளுடைய கண்களை திருப்பி ஜீவனுக்கான வழியை நம்ம நோக்கி பார்த்தோமே, அதை தான் நம்மளுடைய மனதை திருப்புவது. அதே தான் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லுது. அப்போ மனதை திருப்புவது, அதாவது மரணத்திற்கான வழியிலிருந்து நம்ம ஜீவனுக்கான வழியை
வழிக்கு நம்மளுடைய மனதை திருப்புவது தான் மனம் திரும்புதல். அப்போ இந்த மனதை திருப்புவது தான் எதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா மறுபிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ முதல் காரியம் ஜீவன் உண்டாக வேண்டும். ஜீவன் உண்டாகிறது மாத்திரம் பத்தாது. வசனம் நமக்கு இங்கே தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் என்ன நமக்கு போதிக்கிறார்னா, நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ இந்த பரிபூர்ணப்படுதல் இருக்கிறதே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னென்னா, நம்ம ஆரம்ப கட்டத்திலே நம்ம இருந்து விடுகிறோம். கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டாச்சு. நமக்கு இப்போ எப்படி இந்த உலகத்தில் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி நிறையா வந்துருச்சு. எதை எடுத்தாலும் இன்சூரன்ஸ் போடணும். ஆரோக்கியம், அதாவது ஹெல்த்துக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. அதுபோலயே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னா நமக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் கிடச்சிருச்சு, இனிமேல் நரகத்துக்கு நம்ம போக தேவையில்லை, அதிலேருந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கிடச்சிருச்சு, இனிமேல் நான் நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போல் நம்ம பார்த்து விடுகிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சா அப்படின்னா, திரும்ப என்னென்ன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமோ அதையே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அதையே தான் நம்ம தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். என்னென்னா, ஜீவன் உண்டாகிறது மாத்திரம் பத்தாது, அது பரிபூர்ணப்படணும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பரிபூர்ணப்படுறதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு எவ்வளவு ஆயுசு நாட்களை குறித்து வச்சிருக்கிறார்னா, 70-80 வயசை நமக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை முழுசும் நம்ம இந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும். நாளுக்கு நாள் அது பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் எந்த அளவுக்கு தேவன் பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும் அப்படின்னு அதை தான் அந்த வசனங்களில் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த பரிசுத்தம்னா என்ன? இந்த பரிசுத்தம் நம்ம பரிசுத்தம் அப்படின்னு பார்க்குறோம். பரிசுத்தம்னா குற்றமற்ற நிலை, பாவம் இல்லாத நிலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தத்தினுடைய இந்த பரிசுத்தத்தினுடைய கரெக்டான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அது எதை குறிக்கிறது அப்படின்னா, அது ஒரு பூரணத்தை குறிக்கிறது, ஒரு முழுமையை அது குறிக்கிறது. பரிசுத்தம் அப்படின்னு வர்றப்ப அதில் பழுதுன்றது ஒன்று கூட கிடையாது, கரை திரை குறை அப்படின்றது அதில் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பூரணத்தையும் சம்பூர்ணத்தையும் ஒரு முழுமையையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் பரிசுத்தம். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போதும் பிதாவாகிய தேவனை பார்க்கும்போதும் அவர்கள் முழுமையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்கிட்ட பழுது அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய குணாதிசயங்கள், தன்மைகள் எல்லாத்துலேயும் அவர்கள் எப்படி தான் இருக்கிறாங்கன்னா, பூரணமாக இருக்கிறார்கள், நிறைவாக இருக்கிறார்கள், சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த பரிசுத்தம் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படின்னா, இந்த முழுமையை தான் அது குறிக்கிறது. நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறப்ப நாமும் அவரை போல இருக்கணும் அப்படின்றதை தான் நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இங்கே இந்த வசனம் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு நம்ம வசனங்களை வாசிச்சிருக்கிறோமே, அந்த வசனத்தின் இன்னொரு ஒரு விளக்க உரை தான் இந்த மத்தேயு 5 கடைசி வசனத்தில் பார்க்குறோம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ இதே வசனம் தான் முன்னாடி பார்த்தோம். கிறிஸ்து எதற்காக வந்தார்னா, ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும்
அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அதே அந்த வசனத்தின் இன்னொரு ஒரு வசனம் தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே இந்த ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். வெறும் ஆரம்ப புள்ளி மாத்திரமல்ல, ஆரம்பம் ரொம்ப அவசியம்தான், மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம், கிறிஸ்துவை விசுவாசிப்பது அவசியம். கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார், அவருடைய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தினார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இதுதான் விசுவாசத்தின் அடிப்படை. இதை ஏற்றுக்கொள்வது அது முதல் படி தான், அது மனம் திரும்புவதற்கான முதல் படி. ஆனால் அது ஒன்று மாத்திரமே போதாது. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி தான் இருக்கணும்னா, நம்ம அந்த விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய கிருபையில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும், இரக்கங்களில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். பிதாவாகிய தேவன் எப்படி பூரண சற்குணராய் இருக்கிறாரோ நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்முடைய குணாதிசயமும் இதில் பூர்ணமாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு, தேவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பும் பூர்ணமாக இருக்க வேண்டும். சக விசுவாசிகளிடத்தில் வைக்கக்கூடிய அன்பும் பூர்ணமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறியாத வெளியில் இருப்பவர்களும் கூட நம்முடைய அன்பை பூர்ணமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமளே எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிறதோ, எரிச்சலாக இருக்கிறதோ, விசனமாக இருக்கிறதோ, எப்பொழுதும் கோபத்தை காமிச்சிக்கிட்டே இருந்தோன்னா, அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இது எதுவுமே, இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் எல்லாமே தேவனுடையது அல்ல. ஏன்னா தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்னா, அவர் அன்பை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீடிய சாந்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை எதற்காக வைத்திருக்க, நம்ம ஒருத்தட்ட போய் சொல்லி கூட அவர்களை மனம் திரும்ப வைக்கணும் அப்படின்றதோட நம்மளுடைய வாழ்க்கையே பெரிய ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம போய் பேசி தான் ஒருத்தரை மனம் திரும்பணும் அப்படின்றத விட, நம்மை பார்க்கும்போதே அவர்கள் நம்மை அறிய வேண்டும். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்ம கிட்ட வெளிப்படுறத அவர்கள் உணர வேண்டும். அவர்கள்கிட்ட காட்டக்கூடிய அன்பும் இரக்கமும் கிருபையும் இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிறதே, இதை வைத்தே அவர்கள் உணர முடியணும். ஏன்னா இன்னொரு இடத்துல நம்ம வசனங்களை வாசிக்கிறப்ப தேவன் நம்மை எப்படி இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அப்படின்றத அந்த வசனங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்மை கொண்டு தம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதாவது சில இடங்களை நம்ம கடந்து போகிறப்ப நல்ல அழகான வாசனை வரும். இப்போ காட்டுப்பகுதியில் அந்த சந்தனமர காடுகள்லாம் இருக்குது, அந்த வழியாக போகிறப்ப அந்த வாசனம் நறுமணம் ரொம்ப நல்லா அழகாக வீசுது. அப்போ அந்த நல்ல வாசனைக்கான வாசனையும் இருக்குது, அதே போல் துர்நாற்றம் வீசக்கூடிய வாசனைகளும் இருக்குது. இந்த வாசனையை நம்மளால் கண்ணார பார்க்க முடியாது, ஆனால் இதை நுகர்ந்து தான் நம்ம உணர முடியும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றத ஜனங்கள் நுகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்கள்கிட்ட காட்டக்கூடிய அன்பினாலும் இரக்கத்தினாலும் கருணையினாலும் இப்படி தேவனுடைய குணாதிசயங்களை அவர்கள்கிட்ட வெளிப்படுத்த நாம் எப்பொழுதும் ஒரு துக்கமான காரியங்கள் நடந்தாலும் நாம் எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. நம்ம இழக்கக்கூடாத ஒரு காரியம் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னால்
அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தில் விலையேறப்பெற்ற சொத்தாக இருக்கிறார். மீதி இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் நம்மளால் திரும்ப சம்பாரித்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அவர் ஒருவர் தான் அசையாதவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான ஒரு நபர் அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா வசனங்களை வாசிக்கிறப்ப ஒரு முறை சுத்தமாக்கப்பட்ட பிறகு அந்த பிசாசு என்ன பண்ணுது, ஒருத்தனை நீங்கி போகிறப்ப திரும்ப பார்க்குது. அவன் திரும்ப அதே நிலையில் தான் இருக்கிறான், இன்னும் அவன் முன்னேறல அப்படின்னா அந்த பிசாசு என்ன பண்ணுது, அது போய் இன்னும் தன்னை விட பொல்லாத 7 பிசாசுகளை கூட்டி கொண்டுட்டு அவன்கிட்ட இருக்குமா. அப்போ அந்த மனுஷனுடைய பின்னிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே அதோடு நின்று விடக்கூடாது. என்னன்னா அதுக்கப்புறம், அதாவது எப்படி நம்ம மரம் ஒரு விதையை நட்ட பிறகு அந்தந்த காலத்தில் ஏற்ற வளர்ச்சி அதற்கு வர வேண்டும். அது வந்தால் தான் நம்ம படுற எல்லா பிரயாசத்திற்கான பலனையும் பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடியும். அதே போல் பிதாவாகிய தேவனும் நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஆயுசு நாட்கள் முழுசும் நம்ம வளர்ந்து கொண்டே வர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சம்பவங்களும் ஏதோ தற்செயலாக நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நம்ம விசுவாச வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் தற்செயலாக நடக்கக்கூடியவைகள் அல்ல. அதுக்கு பின்னாடி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும்படியாக தான் நடைபெறுகிறது. அதை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் மூலமாகவும் நம்ம தேவனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எங்கே தவற விடுகிறோம் அப்படின்றதை நம்ம உணர வேண்டும். அப்பேற்பட்ட காரியங்களை நாம் சரி செய்து இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதே போல் பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை அறிக்கையிடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம பாட்டுக்கு தினந்தோறும் ஆண்டவரே இன்றைக்கி நான் எவ்வளோ பாவங்களை செஞ்சுருப்பேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நான் பல விஷயங்களில் தவற விட்டுட்டேன், என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியே டெய்லி ஜெபிச்சுக்கிட்டே போனோன்னா எந்த இடத்துல நம்ம தவற விட்டுட்டோம், எந்த இடத்துல நம்ம மாய்மாலம் பண்ணோம், எங்கே நம்ம பொய் சொன்னோம், எந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமை வராதபடி நம்ம நடந்துக்கிட்டோம், எந்த இடத்துல நம்மளுடைய சுயத்தை மேன்மைப்படுத்திட்டோம், எந்த இடத்துல என் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை மறைச்சோம், சில விஷயங்களை குறைச்சோம். இல்லை இந்த உலகத்தின்படி நான் செஞ்சது எல்லாமே கரெக்டு, இதில் என்ன தான் தப்பு அப்படின்ற ஒரு மனசு வந்துச்சே, அதெல்லாம் எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றத இதையெல்லாம் நம்ம தினந்தோறும் சிந்திச்சு பார்க்கணும். தினந்தோறும் இந்த காரியங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு இதை ஆராய்ஞ்சு பார்த்தாதான் என்ன பாவங்கள் அப்படி நம்ம அந்த பாவ உணர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட முடியும். பாவங்களை அறிக்கையிட்டால் தான் நம்ம என்ன நடக்குது அப்படின்னா நம்ம அடுத்து அதே போல் சூழ்நிலை வர்றப்ப நம்ம திரும்ப அதை செய்ய மாட்டோம். இந்த பாவ அறிக்கை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு ஆடும் ஒரு பன்னியும் ரெண்டும் சேர்ந்து நடந்து போச்சான். ரெண்டும் சேர்ந்து நடந்து போகிறப்ப திடீர்னு ஒரு பெரிய ஒரு சாக்கடை வந்துருச்சு. அப்போ ரெண்டுமே அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சான். அப்போ அந்த ஆடு எந்திரிச்சிச்சு, என்னடாச்சு இப்படி ஒரு அசிங்கமான ஒரு இடமா, இந்த அசிங்கமான இடம் என்ன, இப்படி ஒரு இடம் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு சரியான ஒரு இடமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வேகமாக எந்திரிச்சு அது கிளம்பி போயிடுச்சான். ஆனால் இந்த விழுந்த பன்னி இருந்துச்சு, அது
இவ்வளோ நாள் நம்ம எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு போய்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம தெரியாமல் போயிடுச்சே இவ்வளோ நாளில். ரொம்ப குழுன்னு இருக்கே, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே, இந்த ஒரு இடம் இதுதான் நமக்கு தகுந்த இடம், உகந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நல்லா உக்காந்து பிறண்டு இருந்துச்சான். அப்போ இது சாதாரண ஒரு காரியம் இல்லை. இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சிந்தைக்குள்ள ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த பாவம் நம்ம ஒரு ஆட்டை போல இருக்க வேண்டும். நம்ம யாருன்னா தேவனுடைய பிள்ளை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த உலகம் இன்னும் யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னா பிசாசானவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவன் நம்மளுடைய மாம்சத்தின் மூலமாக தன்னுடைய சிந்தைகளை அவன் விதைத்து கொண்டே தான் இருக்கிறான். அப்போ இந்த உலகம் ஒன்றும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னே முழுமையாக பரிசுத்தமான ஒரு இடமாக மாறிவிடுவதில்லை. நம்மளுடைய ஆவி தான் பரிசுத்தமாக மாறி இருக்கு. ஆனால் நம்மளுடைய சிந்தை இன்னுமே ஒரு போர்க்களம் தான். இந்த சிந்தையில் பிசாசானவன் தன்னுடைய இச்சைகளை, ஆசைகளை, சுயத்தை அவன் விதைத்து கொண்டே இருக்கிறான் ஒரு சைடில். இன்னொரு சைடு ஆவியானவர் பாவத்தை குறித்து அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய நீதியை அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்மளுடைய சிந்தைகளை இந்த இச்சைகள் இப்பேற்பட்ட காரியங்கள் வரும். அதனால தான் நம்ம ஆவிக்குரிய கனிகளில் ஒரு கனியை பார்க்குறோம். என்ன கனினா இச்சை அடக்கம். மீதி எல்லா கனியும் பாசிட்டிவாக, அது நேர்மறையாக அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நேர்மறையாக அது சொல்லப்பட்டு இருக்கிறது, பாசிட்டிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இச்சை அப்படின்ற இந்த விஷயம் வர்றப்ப மாட்டோம், அது எதிர்மறையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படின்னா இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இச்சை நம்மளுடைய சரீரத்தை எல்லா விதமான அடக்கத்தோடும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் ஓடி அந்த பந்தயத்தில் தன்னை ஜெயிப்பதற்காக எல்லா வகையிலையும் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி அவன் காத்து கொள்ளுகிறான். தேவையில்லாததெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். எதை சாப்பிட்டா கொழுப்பேறி அவனால் வெயிட் ஏறி ஓட முடியுமோ அப்பேற்பட்ட காரியங்களை அவன் தவிர்ப்பான். எது தன்னுடைய தசையை நல்லா வலுப்படுத்துவதற்கும் அதிகமாக எடை ஏறாதபடி எப்பேற்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் எடை ஏறாமல் தன்னுடைய தசைகளை நல்ல ஆரோக்கியமாகவும் வலு உள்ளதாகவும் வைக்கக்கூடுமோ அப்பேற்பட்ட உணவுகளை மாத்திரம்தான் இந்த ஓட்டப்பந்தய வீரன் சாப்பிடுவான். தன்னுடைய எல்லா விதத்துலேயும் அவன் கவனமாக இருப்பான், எல்லா விதமான பயிற்சியும் செய்வான். அதே போல் நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம எல்லா விதமான இச்சை அடக்கத்தோடும் நம்ம வாழ வேண்டும். அப்போ இந்த ஆசைகள், இச்சைகள் இது லேசாக வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை தொடர்ந்து வளர்த்து விடக்கூடாது. அதாவது இன்னொரு ஒரு உதாரணம், நம்ம தலைக்கு மேலே பறக்கக்கூடிய காக்காவையோ இல்லை பறவைகளையோ அதை நம்மளால் தடுக்க முடியுமா? முடியாது. நம்ம தலைக்கு மேலே பறக்கக்கூடிய பறவைகளை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம தலை மேலே உக்காந்து கூடு கட்டி முட்டை பொரிஞ்சு குஞ்சு பொரிகிறத நம்மளால் தவிர்க்க முடியும். அப்போ இந்த இச்சை அடக்கமும் அப்பேற்பட்டது தான். ஆசைகள், அதாவது அது மேலே பறந்து போகும். ஆனால் நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய சிந்தையையும் எல்லா விதமான கட்டுப்பாட்டோடையும் எல்லா விதமான இச்சை அடக்கத்தோடையும் அதை அடக்கி ஆள வேண்டும். இந்த பாவ உணர்வுகள், சிந்தைகள் இருக்குதே, அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சு அதை வளர்த்து அதை இன்னும் வளர விட்டு கடைசியில் போய் பாவம் வெளியே வர்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. எப்படி அந்த ஆடும் தான் விழுந்துச்சு, பன்றியும் தான் விழுந்துச்சு. ஆனால் அந்த ஆடு உடனே எந்திரிச்சு
இது தனக்கு தகுதியான இடம் அல்ல அப்படின்றதை அது உணர்ந்து என்ன பண்ணிருச்சுன்னா எந்திரிச்சு போய் தன்னை கழுவி கொண்டது. அதே போல் நாமும் இப்போ நம்முடைய சிந்தை தான் பெரிய போர்க்களம். இல்லை இந்த ஆசைகளையும் இந்த உலக சம்பந்தமான காரியங்களையும் வச்சு அதை வளர்க்கக்கூடாது. அதை நுனியிலேயே நம்ம கிள்ளி எரிந்து விட வேண்டும். கலையை அந்த ஆரம்பத்திலே நம்ம கிள்ளி எரிந்து விட வேண்டும். அதை நம்மோடு கூட சேர்ந்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது வளர வளர என்ன ஆகுதுன்னா முற்செடி தான் சீக்கிரமாக வளரும். நல்ல கோதுமை மணிகளோ இதனுடைய வளர்ச்சியை காட்டும் முற்செடிகளின் வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கிறது. அது வளர்ந்து என்ன பண்ணுதுன்னா நல்ல செடியின் பலனை அது பலன் கொடுக்காதபடி அதை நெருக்கி அதை குத்தி எந்த பலனும் வராதபடி அதை நெருக்கி விடுகிறது. அதுபோல் நம்மளுடைய கவனம் தேவன் மேலேயும் அவருடைய பரிசுத்தத்தின் மேலேயும் அவருடைய பூரண குணத்தின் மேலேயும் இருக்கிறப்ப நம்மளால் கண்டிப்பாக பாவத்தில் விழ முடியாது, எந்த அசுத்தத்திலையும் விழ முடியாது. ஏன்னா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி தான் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தார். அவர் நம்மை போலவே பாடுள்ள மனிதனாக வாழ்ந்திருந்த போதிலும் அவர் பிதாவின் சித்தமே தன்னுடைய சித்தமாகவும் தன்னுடைய ஏக்கமாகவும் குறிக்கோளாகவும் அவர் வாழ்ந்ததுனால இந்த அநீதி நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் அவர்கிட்ட ஒரு பாவமும் ஒட்டவில்லை. வசனங்களை வாசிக்கிறப்ப நம்ம பார்க்குறோம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியாதவர், அவரிடத்தில் வஞ்சனை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போ அவரால் அப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னா அந்த மாதிரியை தான் நமக்கு வைத்திருக்கிறார், அந்த அடிச்சுவடுகளை தான் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ நம்மாலையும் அப்படி வாழ முடியும். ஏன்னா நாம் மறுபிறப்படைந்தோமே, மறுபிறப்படைந்தப்ப எப்பேற்பட்ட ஆவியிலிருந்து எப்பேற்பட்ட ஆவி நமக்குள்ளே மறிச்சிருக்குன்னா உலகத்தின் ஆவி நம்மோடு கூட கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆவி தேவனுடைய ஆவி தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ தேவ ஆவியானவர் நாம் மறுபிறப்படைந்த அந்த நொடியிலிருந்தே இந்த ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த பரிசுத்தத்தின் வழி இருக்குது. உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறாரே, இனிமே எல்லா பொறுப்பும் ஆவியானவருடைய தான், என்னுடைய பொறுப்பு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நான் பாவம் செய்கிறப்ப அந்த பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்குதுன்னா நம்மக்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. அதாவது இந்த பரிசுத்தத்தை பொறுத்தவரை, தேவனிடத்தில் இன்னும் வளர்வதை பொறுத்தவரை 2 பேருடைய பங்கும் இருக்குது. யார்னா முதலாவது நம்முடைய பங்கும் இருக்குது, நம்முடைய பொறுப்பும் இருக்குது. அதே போல் தேவனுடைய பங்கும் தேவனுடைய பொறுப்பும் இருக்குது. ஆனால் இதில் எங்கே தவறுதல் நடக்குதுன்னா நம்ம தான் நம்முடைய பொறுப்புலேருந்து தவறி விடுகிறோம். ஏன்னா தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால எல்லா காரியத்தையும் அவர் ஏற்கனவே செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். தம்முடைய ஆவியை நமக்குள்ள அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தான் செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னா நாம் தான் அவரை கலட்டி விடுகிறோம். நாம் தான் பல நேரங்களில் அவருடைய சத்தத்தை கேட்பதில்லை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணிடுறோன்னா மாம்சத்தின் பக்கம் நம்ம சாய்ந்து விடுகிறோம். நம்முடைய சுயம்தான் கரெக்டு அப்படின்றத முடிவு செஞ்சிடறோம். இந்த உலகத்தின் வழி தான் சரியான வழி அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அப்போ இந்த பொறுப்பு, இந்த பரிசுத்தத்திற்கான வழி, இந்த முழு பொறுப்பும் 2 பேர்கிட்டையும் இருக்குது. ஆனால் தேவன் தம்முடைய காரியங்களை ஏற்கனவே செய்து விட்டார். இப்போ எஞ்சி இருக்கிறது நம்ம தான். இந்த பொறுப்பில்
மிக சின்ன பொறுப்பு தான் நம்மளுடையது. பெரும் பங்கு தேவன்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பெரும் பங்கை தேவன் செய்து முடித்து விட்டார். நம்மளுடைய இந்த சிறிய பங்கில் தான் நம்ம பல நேரங்களில் தவற விடுகிறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான காரியம் என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தைகள், ஆசைகள், விருப்பங்கள் இது எல்லாம் எந்த பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது? இது தேவனை நோக்கி பார்த்துட்ருக்கா? அவருடைய ஆசைகள் தான் என்னுடைய ஆசைகள் அப்படின்னு இருக்குதா? ஏக்கங்கள், விருப்பங்கள் இது எல்லாமே தேவன் மேலே இருக்குதா? இல்லை இன்னும் உலகத்தின் மேலேயும் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும், நம்முடைய பெருமை பண்ணும் அப்படின்னு சொல்லி இதன் மேலே கவனமாக இருக்குதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24. அப்போ இங்கே பார்க்குறோம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தினந்தோறும் நம்ம இதை செய்ய வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா இந்த வசனமும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்மளுடைய பரிபூர்ணத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுகிற இந்த வழியில் இது தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்னன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ ஆதியில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அவர்கள் ஆவியில் மரித்தார்கள். அவர்களுடைய ஆத்துமா எப்படி மாறினதுன்னா, ஆத்துமா சுயமாக மாறிடுச்சு. அடுத்து சரீரம், தேவன் சரீரத்தை படைத்திருந்தார். அந்த சரீரம் எப்படி மாறிடுச்சுன்னா அது மாம்சமாக மாறிவிட்டது. அப்போ ஆதியில் ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தின் விளைவாக தேவன் படைத்த மனுஷனுக்குள்ளாக நடந்த காரியம் இதுதான். தேவன் ஆதியில் மனுஷனை படைத்து வைத்தப்ப ஆவி உயிருள்ளதாக இருந்தது. அந்த ஆத்துமா தேவனோடு ஐக்கியப்பட்டு அப்படி தான் இருந்தது. அடுத்து அவர்கள் சரீரத்தோடு படைக்கப்பட்டார்கள். ஆனால் எப்போ பாவம் வந்ததோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரீரம் மாம்சமாக மாறிவிட்டது, ஆத்துமா சுயமாக மாறிவிட்டது, ஆவி மரித்து போனது. அப்போ கிறிஸ்துவை நாம் அறிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்ப நமக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா, ஆவி மரித்து போன ஆவி உயிர் அடைஞ்சிருச்சு. அடுத்த 2 காரியங்கள் இருக்குதே. இந்த ஆத்துமா இந்த சுயத்திலிருந்து அது மாறிக்கொண்டே இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முழுசும் இதுதான் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, நம்மளுடைய ஆவி உயிர் தெளிந்து விட்டது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அடுத்து நம்மளுடைய ஆத்துமா இந்த சுயம் ஏன்னா இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்தப்ப என்ன செய்துட்டார்கள்னா, தேவன் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அவர்கள் தவற விட்டார்கள். அதாவது தேவனை சார்ந்து கொள்வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுனா தேவனை சார்ந்து கொள்வதை அது குறிக்குது. அப்போ தேவனை சார்ந்து கொள்வதை தவிர அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிசாசானவன் என்ன சொன்னான்னா, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் என்ன பண்ணீங்க, சாகவே சாக மாட்டீங்க, அது மாத்திரமல்ல உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவன் ஆசையை விதைத்து வைத்தான். அதை செய்தப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர்கள் தேவன் மேலே சாயறதுலேருந்து தவறி அவர்கள் எப்படி போயிட்டாங்கன்னா, அவங்க சுயம், அதாவது நாங்கள் தேவர்கள் போல மாறிடுவோம், இனிமேல் எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் வாழ ஆரம்பிப்போம், எங்களுடைய ஆசைகள் எதுவோ, எங்களுடைய விருப்பங்கள் எதுவோ அதன்படி தான் நாங்கள் வாழ்வோம். அப்போ இந்த மரணத்திற்கான கனி அவர்களுக்குள்ளே ஆத்துமாவில் கொண்டு வந்த விளைவு என்னன்னா, அது அந்த ஆத்துமாவை சுயமாக மாற்றிவிட்டது. அப்போ நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறப்ப
நம்முடைய ஆத்துமா, இந்த ஆத்துமா இன்னும் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஆத்துமா அப்பப்போ நம்மளுடைய சுயரூபம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வர்றப்ப நம்மளுடைய சுயம் வந்து அப்பப்போ தலை தூக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு தான் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ சிலுவையை அவன் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன நினச்சிடறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னா அந்த சிலுவை அங்கேயோட முடிஞ்சு போயிடுச்சு, கிறிஸ்துவோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, கிறிஸ்துவானவர் தன்னுடைய பங்கை சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனால் நான் இன்னொரு ஒரு சுமையை சுமக்க வேண்டும். நான் என்னுடைய சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்கிற கடைசி மூச்சு வரைக்கும் நான் என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டே வரணும். இந்த சிலுவைன்றது மரணத்திற்கான ஒரு இடம். சிலுவையில் மரணம் மாத்திரமே நடக்கிறது. அப்போ அந்த என்ன நான் தினந்தோறும் மரிக்கணும். எதற்கு மரிக்கணும்னா, ஆத்துமாவில் தினந்தோறும் நான் மரித்து கொண்டே இருக்கணும். அந்த ஆத்துமாவில் என் சுயம் அப்படின்ற இந்த மனிதனை நான் என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா தினந்தோறும் நம்மளுடைய சுயம் அங்கங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்குது, அங்கங்கே சுயம் வந்து தலை தூக்கி கொண்டே இருக்குது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, தினந்தோறும் அப்பப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடையோ, இல்லை பாதி நாளைக்கு ஒரு தடையோ, இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்றைக்கி என் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்தாதபடி நான் நடந்து கொண்டேன், எந்த இடத்துல என் சுயம் வெளிப்பட்டது அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து கொண்டு நம்ம என்ன அப்போ தான் சிலுவையில் அதை அறைய முடியும். சிலுவையில் அதை அனுதினமும் அறைந்து கொண்டால்தான் பாவங்களை அறிக்கையிட தான் நம்ம பாவத்தை குறித்த அந்த உணர்வு நமக்கு வரும். அப்போ தான் நம்ம அதே சம்பவம் அடுத்த நாள் நடக்கிறப்ப, இல்லை ஒரு வருஷம் கழிச்சும் நமக்கு நடக்கலாம். அப்போ நம்ம செய்த பாவத்தை மீண்டும் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம பாவத்தை அறிக்கையிட்டிருக்கோம். எந்த நேரத்தில் அந்த பாவத்தை செஞ்சேன், எந்த சூழ்நிலையில் செஞ்சேன், எது என்னைய செய்ய வச்சுச்சு அப்படின்ற இந்த உணர்வை நான் அடைந்தாதான் நம்ம அந்த பாவத்தை விட்டுவிட முடியும். அப்போ அதை தான் இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ தினந்தோறும் நம்ம அனுதினமும் இந்த சிலுவை சுமந்து கொண்டே வரணும். அனுதினமும் நம்மளுடைய சுயத்தை அங்கே எடுத்து சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்ப என்ன நடந்ததுன்னா, நம்மளுடைய ஆவி உயிர்த்தெழுந்து விட்டது. ஆனால் இந்த ஆத்துமா என்ன ஆகுதுன்னா, இது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, இது பரிபூர்ணம் அடைந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய மகிமையை இந்த வசனங்களின் மூலமாக வாசித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவன் எந்த அளவுக்கு மகிமை உள்ளவராக இருக்கிறாரோ, தேவன் எந்த அளவுக்கு பூர்ணராக இருக்கிறாரோ அதை நம்ம வாசித்து அந்த வசனமாகிய கண்ணாடியை பார்த்து தினந்தோறும் என்னை நானே சரி செய்து கொண்டே இருக்கிறேன். அவரை போலவே நான் பரிசுத்தத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கிறேன். நான் தவறவிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் சரி செய்து நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை முழுசும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஆத்துமாவில் நம்முடைய ஆவியில் உயிரடைந்து விட்டோம். இந்த ஆத்துமா மறுரூபமாய் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலையும் கிறிஸ்துவின் ரூபத்தையும் பார்த்து அவருடைய மகிமையை பார்த்து அந்த மகிமைக்கு ஒத்த மகிமையாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த வசனங்களை வாசிக்க நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த மறுரூபம் அடைதல், மகிமையின் மேல் மகிமை அடைதல் அப்படின்றது பரலோகத்துக்கு போன பிறகு நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பூமியில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த விசுவாச வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் இது நடந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த வசனமாகிய கண்ணாடியை நம்ம பார்த்து இதை சரி செய்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம
ஆத்துமாவில் நம்ம ரட்சிப்படைந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து சரீரம். இந்த சரீரத்தையும் குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்துவின் வருகை என்னைக்கு வருதோ அப்போ முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் ஒருவேளை கடலில் உழுந்து அங்கே மரிச்சிருக்கலாம், தீயில கருகி மரிச்சிருக்கலாம். அப்போ இதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, இல்லை மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கலாம். அதையெல்லாம் எல்லா புழுக்களும் அரித்து விட்டது. ஒரு கட்டத்துக்கு மேலே எலும்புகளும் அது வேறு உருவமாக அது மாறிவிடுகிறது. ஆனால் இது அழிந்து போன முழு சரீரத்தை குறித்தும் தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இதை அழிவுக்காக அவர் நியமிக்கவில்லை. இந்த சரீரத்தையும் அவர் மறுரூபப்படுத்தப்பட போகிறார். அதற்கு முதற்கனி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அவர் உயிரோடு அவர் எழுந்தப்ப அவர் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் அவர் உயிரோடு எழும்பியிருந்தார் அப்படின்றத நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை முழுமையாக படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரமாக படைத்திருக்கிறார். இது மூன்றையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆவியில் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம். ஆத்ம உயிர்ப்பிப்பு அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வசனங்களை வாசித்து வாசித்து நம்மை சிலுவையில் அனுதினமும் அறைந்து இந்த தேவன் எப்படி மகிமையுள்ளவராக இருக்கிறாரோ நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறப்ப இந்த ஆத்தும ரட்சிப்பு நடைபெறுகிறது. அடுத்து சரீர ரட்சிப்பையும் சரீரத்தை குறித்தும் அவர் கவனமுள்ளவராக இருக்கிறார். அதையும் அவர் உயிர்ப்பிக்க போகிறார். எனவே நம்ம தேவன் மேலே அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி தான் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். தேவனிடத்தில் இப்படி தான் நம்ம அன்பு செலுத்த முடியும். அவருடைய வசனங்களை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து இந்த வசனங்களின்படி நாம் நடக்கிறப்ப இதுதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. பிறரிடத்திலையும் நம்ம அன்புள்ளவர்களாகவும் கரிசனை உள்ளவர்களாகவும் அவர்களையும் நாம் விசாரிக்கிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இதை தான் நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது நாம் இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும் எப்படி தான் அவர்களை பார்க்க வேண்டும்னா அவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத நம்ம உணர வேண்டும். அதே போல் நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னா நாம் பெற்றுக்கொண்டது அவரிடத்தில் வந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறப்ப கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டிருப்பாரோ அதே போல தான் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வோடு நாம் கிறிஸ்துவை போல இந்த பூமியில் நடந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பேற்பட்ட வசனங்கள் மேலே நம்ம கவனமாக இருப்போம். இதை நம்மளுடைய வாழ்க்கையாக எடுத்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார்.